இந்தியன் டூவோட ஆடியோ லான்ச் இப்போ தான் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது. நம்ம எஸ்டிஆர், டேரக்டர் நெல்சன் மற்றும் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஆகியோர் அதில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க. அப்போ மேடையில் பேசின நம்ம டேரக்டர் நெல்சன் பிக் பாஸில் கமல் சார் கூட நடந்த சில விஷயங்களையும், ஜெயிலில் தலைவர் கூட நடந்த சில விஷயங்களையும் சுவாரஸ்யமாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இப்போ நம்ம டேரக்டர் நெல்சனை பற்றி பார்த்தோன்னா, பிக் பாஸில் ஒர்க் பண்ண டேரக்டர் நெல்சன் தன்னோட முதல் படமாக லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வச்சு கோலமொக்கையில் படத்தை டைரக்ட் பண்ணார். அந்த படம் ஒரு பிளாக் காமெடி ஜானரை சேர்ந்த படம். அந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய ஹிட் அடித்து, அடுத்ததாக நம்ம சிவகார்த்தியனை வச்சு அதே பேட்டர்னில் டாக்டர்ன்ற படத்தை டைரக்ட் பண்ணார். சிவகார்த்தியனோட காமெடின்ற ஜோனை வெளியிலேருந்து வந்து சிவகார்த்தியன் அந்த படத்தில் கொஞ்சம் கூட சிரிக்காமல் நடிச்சிருப்பார். அந்த படமும் சிவகார்த்தியனை தன்னோட 100 crore கிளப்பில் ஆட் பண்ணிச்சு. இப்போ 2 பெரிய ஹிட் கொடுத்தாச்சு, அடுத்து என்னப்பா பெரிய டேரக்டரோட படம் தான்ற மாதிரி அடுத்ததாக நம்ம தளபதி விஜயை வச்சு பீஸ்ட்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார் நம்ம நெல்சன். அந்த படம் டெக்னிக்கலாக கொஞ்சம் சவுண்டாக இருந்தாலும் அந்த படம் பெரிய ஹிட் ஆகலை, மக்கள் மத்தியிலையும் நல்ல பேர் எடுக்கலை. அந்த டைமில் ஒரு ரொம்ப பெரிய ட்ரோலுக்கு உள்ளான நெல்சன் அவரோட கெரியரே அவ்வளோதான், இனிமேல் முடிச்சது அப்படி இப்படின்னு நிறையா விஷயங்களை பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த படம் அது மட்டும் இல்லாமல் KGF 2வோட கிளாஷும் வந்தனால அது இன்னும் பெரிய பிரச்சனையாச்சு. இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ச்சனையை விட பயங்கரமாக இருக்கும்னு KGFல வர டைலாக் மாதிரி என்னோடய கெரியர் இதோட முடியாது அப்படின்னு அடுத்து திருப்பி தலைவரை வச்சு ஜெயிலர்னு ஒரு படத்தை கொடுத்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாற்றினார் நெல்சன். இப்போ அடுத்ததாக ஜெயிலர் 2வும் அவருக்கு டாக்கில் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பெரிய ஃப்ளாப்பில் இருந்தாலும், ஏன்னா ஒரு சினிமாவை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஹீரோவோட நம்ம முதல்ல ஒரு படம் பண்ணி அந்த படம் தோத்துட்டா அது ரொம்ப இந்த டேரக்டரோட பெரிய கெரியர்லேயே பிரச்சனை வரும்ன்ற டைமில் அடுத்ததாக ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்து அதை ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாற்றி ஒரு பெரிய கம்பேக் கொடுக்குறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த விஷயங்களை நம்ம நெல்சனை பாராட்டி ஆகணும். ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.